தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு ஜி.கே. மணி மறுப்பு தெரிவித்துள்ளார். நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியை ராமதாஸ் நீக்கவில்லை என்றும் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பொய்யாமொழி. வணக்கம் பொய்யாமொழி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுர தோட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தைலாபுர தோட்டத்தில் செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அவர் செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்து கூறியாவது, செய்தியாளர் கேட்கும் கேள்விக்கு எங்களால் பதிலளிக்க முடியாத சூழ்நிலை ஒன்று உள்ளதாகவும் நான் மனவேதனையில் இருக்கிறோம் என்றும் கூறினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, என்றும் தனிமையும் எங்கள் தாகம் எப்பொழுது நீங்கும், எங்கள் வேதனை என்றும் காண்போம் என்று பேசியுள்ளார். எங்களின் ஒற்றுமை வளர்ச்சி தான், இதுதான் எங்களின் வேதனை இப்பொழுது என்றால், தொடர்ந்து செய்தியாளர் கேள்விக்கு பதிலளிக்கும் அவர் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் நானும் பங்கேற்றிருந்தேன், அனைவரும் பங்கேற்று உள்ளார். இது நிர்வாக குழுவின் சின்ன ஐயா நீக்கவில்லை, சில ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டிருக்காங்க, அவரை நீக்கவில்லை என்றும், மேலும் நிர்வாக குழு பட்டியலில் இன்னும் முழுமையாக செயல்படவில்லை, ஐயா வெளியிட்ட அறிக்கை மேலும் இது போன்ற அறிவிப்புகள் முறையாக செயல்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார். பருத்தூர் ஐயா வெளியிட்டு பேசியது, அதாவது ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸிலிருந்து இதுவரை எந்த ஒரு அறிக்கை நகலும் வரவில்லை என்றும், அன்புமணி ராமதாஸ் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கை காலையிலிருந்து வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி ரவீந்திரன். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பொய்யாமொழி.